அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ரமலான் மாதத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம். இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது ரமலானுக்கு. அதை நினச்சி நம்ம ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே குறைவான நாட்கள் தான் இருக்குது. நம்மளுடைய அமல்களை நம்ம இப்போலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது அப்படின்னு நம்மளுடைய அமல்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், சரி ரமலானுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ரமலான் தான் வரப்போதே, அப்போதைக்கு நம்மளுடைய அமல்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம், அப்போதைக்கு நம்ம தொழுதுக்கலாம், அப்போதைக்கு நம்ம குர்ஆன் ஓதிக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ரமலான் மாதம் அப்படின்றது நம்மளுடைய அமல்களை துவங்குவதற்காக, ஆரம்பிக்கிறதுக்காக உள்ள மாதம் கிடையாது. அந்த மாதத்தில் நம்மளுடைய இபாதத்தை, நம்மளுடைய அமல்களை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம முயற்சிக்கணுமே தவிர அப்போ நம்ம நம்மளுடைய அமல்களை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இப்போலேருந்தே நம்மளுடைய அமல்களை செஞ்சாதான் ரமலான் மாதத்தில் இன்னும் அதிகமான அமல்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். நம்ம இப்போலேருந்தே குர்ஆன் ஓதுனாதான் நம்ம ரமலான் அப்போ ஓதுறப்போ இன்னும் அதிகமாக ஓதணும். இப்போ தினமும் ஒரு 5 பேஜ் ஓதுறோம் ஒரு தொழுகையை முடிச்சுட்டு அப்படின்னா, அப்போ நம்ம ஓதும் போது நம்ம ஒரு ஜுஸு முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். நம்ம இப்பயே குர்ஆன் ஓதலை அப்படின்னா, நம்ம ரமலான் அப்போ ஓதுறப்போ ஒரு 2 பக்கம் ஓதிருப்போம், அதுக்குள்ளேயே நமக்கு சலிப்படைஞ்சிரும். சரி தூக்கம் வருதே, அப்புறம் ஓதிக்கலாம், நாளைக்கு ஓதிக்கலாம், நாளான்னைக்கு ஓதிக்கலான்னு அப்படியே நாட்கள் போய்டும், ரமலானும் முடிஞ்சிடும். அதனால இப்போலேருந்தே நம்மளுடைய அமலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி ஒரு அடியான் ஒரு நாள் அல்லாஹுடைய பாதையில் நோன்பு நோற்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் அவங்களுடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் தூரமாக்குறான். அதே மாதிரி எந்த ஒரு அடியான் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்குறாங்களோ, அல்லாஹ் அவங்களுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சிடுறான். நமக்கு தெரியும் ரமலான் மாதம் அப்படின்னாலே எந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த 12 மாதமுமே ரொம்பவும் சிறப்பிற்குரிய மாதம் தான். ஆனால் அதில் 4 மாதங்கள் மிகவும் சிறப்பிற்குரிய மாதம் நமக்கு தெரியும். அதில் ரமலான் இருக்குது. ரமலான் சிறப்பிற்கெல்லாம் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த புனிதமிகு ரமலானில் தான் நம்மளுடைய புனிதமான அந்த குர்ஆனும் இறக்கப்பட்டுச்சு. இது ரமலான் நாட்கள் அப்படின்னாலே ரொம்பவும் சிறந்த நாட்கள் தான். அதில் ஒரு சிறந்த ஒரு இரவும் இருக்குது. நமக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் இரவும் இருக்குது. ரமலானுடைய நாட்களில் ஷைத்தான் அடைக்கப்பட்டிருப்பான். சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்கும், நரகத்தினுடைய கதவுகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும். ரமலான் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய மாதம். அதனால நம்ம எல்லாருமே நல்லபடியாக நோன்பு வைக்கணும். எல்லா நோன்பையுமே வைக்கணும். நல்லபடியாக நம்மளால் எத்தனை குர்ஆன் ஓத முடியுமோ அத்தனை குர்ஆன் நம்ம ஓதணும். நம்ம தமிழ்லேயும் ஓதலாம், அரபிலையும் ஓதலாம். நமக்கு எது வசதியோ அதை மாதிரி ஓதிக்கலாம். அதேமாதிரி எத்தனை குர்ஆன் வேணாலும் ஓதலாம். நம்மளால் எத்தனை குர்ஆன் ஓத முடியுமோ அத்தனை குர்ஆன் நம்ம ஓதலாம். அதே மாதிரி நோன்பு வச்சுக்கிட்டு யாராவது நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க, நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அவங்கள திருப்பி திட்டக்கூடாது. அவங்க திட்டுறாங்களே நம்மளும் திட்டுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்கள நம்ம திட்டக்கூடாது. நான் நோம்பாளின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர, அவங்க நம்மளை திட்டுறாங்க நம்மளும் திட்டுவோம், நம்மளே திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள திட்டக்கூடாது. நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம அனைவருமே ரமலானை வரவேற்போம், நல்லபடியாக நோன்பு வைப்போம், நல்லபடியாக குர்ஆன் ஓதுவோம், நல்ல அமல்களை நிறைய செய்வோம். அதே மாதிரி அல்லாஹ் நோன்பாளியுடைய துவாக்களை நிச்சயமாக ஏற்றுப்பான். அதனால் 5 வேளையும் தொழுது, தஹஜ்ஜத் தொழுது, தராவி தொழுது அதிகமான துவாக்களை அல்லாஹ்விடத்தில் செய்வோம். அதிகமான நன்மைகள் செய்வோம். நிறைய நன்மைகள் செய்வோம். நம்மளால் எந்த அளவிற்கு நன்மைகள் அமல்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழு நோன்பை நோற்பதற்கும் அதிகமான அமல்கள் செய்வதற்கும் கிருபை செய்வானாக. வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.